திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வெள்ளக்கோவில் அருகே திமுக ஒன்றிய முன்னாள் கவுன்சிலர் நாதநாயக்கன்பட்டி லோகு என்பவருக்கு சொந்தமான அதிக பாரம் ஏற்றும் லாரியில் நேற்றிரவு மண் கடத்தியதாகவும் இரவு ரோந்து பணியில் இருந்த காங்கேயம் துணை காவல் கண்காணிப்பாளர் பிடித்து வெள்ளக்கோவில் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். வெள்ளக்கோவில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் எங்கிருந்து மண் கடத்தப்பட்டது, எங்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காங்கேயம் அடுத்துள்ள வெள்ளக்கோவில் பகுதியில் பல இடங்களில் மண் மற்றும் ஆற்று மணல் கடந்த 3 ஆண்டுகளாக கொள்ளையடிக்கப்படுகிறது. இதற்கு உறுதுணையாக திமுக நிர்வாகிகளே உடந்தையாக செயல்படுவதாக காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினருக்கு பொதுமக்கள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு ரோந்து பணியில் காங்கேயம் காவல் துணை கண்காணிப்பாளர் மாயவன் ஈடுபட்டு வந்ததாகவும், அப்போது அந்த வழியாக வந்த அதிக பாரம் ஏற்றும் 10 சக்கரங்கள் கொண்ட அசோக் லேலன் லாரியை மடக்கி பிடித்து விசாரித்த போது அதில் எவ்வித உரிமை சான்று இல்லை என கூறப்படுகின்றது. மேலும் திமுக ஒன்றிய முன்னாள் கவுன்சிலரும் இளைஞர் அணி அமைப்பாளருமான நாதநாயக்கன்பட்டி லோகி என்பவருக்கு சொந்தமானது என தெரிவிக்கின்றனர். இதையடுத்து லாரியை வெள்ளக்கோவில் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் வெள்ளக்கோவில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் எங்கிருந்து மண் கடத்தப்பட்டது, எங்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்று தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. காங்கேயம் வெள்ளக்கோவில் ஊதியூர் அருகே அமராவதி ஆறு செல்கின்றது. இந்த பகுதிகளில் மண் கொள்ளை அதிகமாக நடைபெறுவதாகவும், இதற்கு உடந்தையாக திமுக நிர்வாகிகள் செயல்படுவதாக கூறப்படுகின்றது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதேபோல காங்கேயம் ஊராட்சிக்குட்பட்ட பொத்தியபாளையம் ஊராட்சியில் திமுக துணைத் தலைவரே மண் கொள்ளையில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. அவர் மீது வருவாய்த்துறையினர் இன்று வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.